السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டே ஆரம்பம் செய்வோமாக. அல்லாவின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இமாம்கள், நம் முன்னோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய 8வது நாள் தராவியில் திருமறையினுடைய 3 பகுதிகளிலே ஒரு பகுதி 10 ஜுஸுகள் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. இன்று ஓதப்பட்ட 2 சூறாக்கள், ஒன்று சூரத்துல் அன்ஃபால், இன்னொன்று சூரத்துத் தௌபா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் நமக்கு அருளாக வழங்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை, அதை பற்றிய தகவல்களை தெரிந்து வைத்து கொள்வது என்பது நம்மின் மீது அது ஒரு தலையான கடமையாக இருக்கிறது. குர்ஆனினுடைய வசனங்கள், குர்ஆனுடைய அத்தியாயங்கள், மக்கி என்றால் என்ன, மதனி என்றால் என்ன, இது போன்ற குர்ஆன் சார்ந்த தகவல்களை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் சார்ந்த எத்தனையோ தகவல்களை, சொல்லப்போனால் ஈருலகத்திற்கும் கொஞ்சம் கூட பயன் தராத தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்கிறோம். அதற்காக நாம் மெனக்கிடுகிறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் இம்மையிலேயும் நமக்கு வழிகாட்டக்கூடிய, மறுமையிலேயும் நமக்கு பயன் தரக்கூடிய, மன்னரிலேயும் நமக்கு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை, அதனுடைய ஞானம் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஃபால், அதேபோல் அதை அடுத்து ஓதப்பட்ட சூரத்துத் தௌபா. சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய பத்ரு போரை பற்றிய தகவல்களை அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கின்றான். அதேபோல் சூரத்துத் தௌபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த தபூக் போரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்களில் சூரத்து தௌபா, இந்த பராத் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த சூரத்து தௌபாவிற்கு பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காது. நீங்கள் நம்ம குர்ஆனில் பார்த்தா தெரியும். மற்ற எல்லா சூறாக்களிலேயும் பிஸ்மில்லா என்று இருக்கும். ஆனால் சூரத்து தௌபாவில் மட்டும் பிஸ்மில்லா என்பது இருக்காது. அதற்கு நிறைய வரலாற்று காரணங்கள், அதற்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தௌபாவிற்கு ஏன் இந்த பெயர், தௌபா என்று சொன்னால் பாவ மன்னிப்பு, அந்த பெயர் ஏன் இந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, இந்த சூறாவில் 17 இடங்களில் வல்ல ரஹ்மான் பாவ மன்னிப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த சூறாவில் முனாஃபிகீன்கள், அவர்கள் யார், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த சூரத்து தௌபாவில் முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அந்த தபூக் போரை ஒட்டிய ஒரு 3 சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நாளை தராவியில் ஓதப்படக்கூடிய அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்து தௌபாவினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா ஜகாத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா ஜகாத்தை பற்றிய, யாருக்கு ஜகாத்து தர வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக 8 வகையினருக்கு ஜகாத்து தரப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தாலா
அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லித்தரான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா முஃமின்கள் ஆகிய நம்மின் மீது 3 வகையான கடமைகளை நம்மின் மீது விதியாக்கியிருக்கிறான். நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, உடல் சார்ந்த அமல், அது உடலுக்கு மட்டும்தான் அதற்கு தொடர்பு. உதாரணமாக தொழுகை, நோன்பு, இதுவெல்லாம் உடல் சார்ந்த அமல்கள். 2வது இருக்கிறது வெறுமனே பொருள் சார்ந்த அமல்கள், பொருள் சார்ந்த கடமை. அது உதாரணமாக ஜக்காத். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் தரணும். 3வதாக இருக்கிறது உடல் மற்றும் பொருள் இரண்டும் ஒன்று சேர கலந்த வணக்கம், ஹஜ். ஹஜ்ஜுக்கு நம்ம உடல்லையும் ஆரோக்கியம் இருக்கணும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதற்குண்டான பண வசதிகளும் நம்ம இடத்துல இருக்கணும். அப்போது 3 வகையான கடமைகளில் நாம் தொழுகையை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம், நோன்பை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் கூட ஹஜ்ஜை பற்றிய ஓரளவுக்கு ஞானம், ஹஜ்ஜுனா என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜகாத்துடைய விஷயத்தில் இன்றைய இஸ்லாமியர்கள் மிகவும் பொழுபோக்கிலேயும் ஜகாத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா ஆரம்பமாக முதல்ல அல்லாஹு தாலா படைப்புகளெல்லாம் படைச்சி மனிதர்களை எல்லாம் படைத்து உலகத்திலே அனுப்பும் பொழுது அல்லாஹு தாலா செல்வந்தர்களிடத்தில் இப்படியும் ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக வரலாற்று ரீதியான அறிவிப்புகளில் உண்டு. அல்லாஹு தாலா செல்வந்தர்கள்ட்ட சொன்னான்னா, நான் உங்களிடத்திலே இந்த செல்வத்தை தருகிறேன், நீங்கள் உலகத்திலே சென்றதற்கு பின்னால் ஏழைகளுக்கு தர வேண்டியதை அவரிடத்திலே ஒப்படையுங்கள். அப்போது இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த செல்வங்கள் முழுக்க நாம் மட்டுமே அனுபவித்து கொள்வதை இஸ்லாம் ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாது. நாம் சம்பாதிக்கிறோம், நம்முடைய சக்தியையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய ஆற்றலையும் நாம் செலவு செய்து சம்பாதித்தாலும் கூட குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், தர்மம் செய்யக்கூடிய, இப்போ ஜக்காத்துங்கிறது கடமை, இதையும் தாண்டி சதக்காக்கள் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நல்லவர்களை பற்றி என்ன சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்போது மனிதன் சம்பாதித்ததல்ல, அல்லாஹ்வாக கொடுத்தது. அது எப்படி நம்ம புரிகிறது அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஊரில் எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஊரில் அந்த செல்வந்தர்களை விட அறிவிலே தேர்ச்சி பெற்றவங்களும் இருப்பாங்க, அந்த செல்வந்தர்களை விட தொழில்துறைகளிலே மிகவும் ஆற்றல் பெற்றவங்களும் இருப்பாங்க, அந்த செல்வந்தர்களை விட எல்லா வகையிலேயும் உயர்ந்தவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கெல்லாம் அந்த செல்வத்தை தராமல் இந்த குறிப்பிட்ட நபருக்கு தந்தது என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னாலே வமிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது இந்த ஜகாத்து என்பது அல்லாஹு தாலாவால் தன் அடியார்களிலே எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ இந்த ஜகாத்தினுடைய தன்மை என்ன, இந்த ஜகாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி ஹஸ்ரத் பஷீர் இப்னு ஹஸாஸா அப்படிங்கிற ஒரு சஹாபி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் அவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்க வராங்க. இஸ்லாம் ஏற்றுக்க வந்தவங்க என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன், எல்லா கடமைகளும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த ஜகாத்து சதகா இது நம்மளுக்கு எனக்கு அது பழக்கம் இல்லை, என் சுபாவத்துக்கு அது சரி வராது, எனவே ஜக்காத்துக்கு மட்டும், அதாவது நீங்கள் ஜக்காத்தை தர தேவையில்லை அப்படின்னு ஜக்காத்துக்கு மட்டும் எனக்கு சலுகை தாருங்கள், விதிவிலக்கு தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிக்கு தரவே இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்பா சதக்காவோ ஜக்காத்தோ தர்மம் செய்யாமல் நீ எப்படிப்பா சொர்க்கத்துக்கு போவேன்னு கேட்டான். அப்போது ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு முதுகு எலும்பு என்று கூட சொல்லலாம். இப்போ இந்த ஜக்காத்தை, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் ஒரு இடத்துல வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹி ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குனான். இதே சூரா தௌபாவில் வரக்கூடிய 34வது வசனம். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் தங்கத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம். அப்போது இந்த வசனம் இறங்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க.
அப்போ வந்து சொத்து சேர்த்தே வைக்கக்கூடாதோ? நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் போய் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சிடணுமா? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாதா? இப்போ இந்த வசனம் அதுதான் சொல்லுது. தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பவர்கள் செலவு செய்யாமல் கவலையாக இருக்கும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபைக்கு வராங்க. சஹாபாக்கள் கவலையாக இருக்கிறத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காரணம் கேட்ட பொழுது சஹாபாக்கள் இதுதான் விஷயம்னு சொன்னாங்க. அப்போ உமர்லாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் சார்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நான் போய் தகவலை கேட்டுக்கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த செல்வத்திற்கு ஜக்காத்து நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அந்த செல்வம் இந்த எச்சரிக்கையில் வராது அப்படின்ட்டாங்க. இந்த எச்சரிக்கையில் வராது. அப்போது நான் கண்ணியத்திற்குரியவர்களை, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜக்காத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு ஜக்காத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய சாரம்சம், அதனுடைய பலன்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஜக்காத் என்கின்ற வார்த்தைக்கு தூய்மைப்படுத்துதல், வளர்ச்சி தருதல் அப்படின்னு ஒரு பொருள். இப்போ நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தில் 2.5% நாம் ஜக்காத்து கொடுத்து விட்டால் மிச்ச 97.5% நம்முடைய செல்வங்கள் சுத்தமாகி விடுகிறது, அதில் வளர்ச்சி வருகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, எந்த பொருளில் ஜக்காத்து கலந்து விட்டதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அந்த செல்வத்திலேருந்து இவங்க ஜக்காத்து தரலை, ஜக்காத்து அதில் அப்படியே கிடக்கு, ஜக்காத்தை ஒன்றும் இவங்க என்ன செய்யலை, வெளியாக்கி தரவில்லை என்றால் அந்த ஜக்காத்து அசலையே அழித்து விடும்னா. அப்போ என்ன தெரியுது ஹதீஸில்? நாம் 2.5% முறையாக ஜக்காத்தை தந்துவிட்டால் நம்முடைய 97.5%க்குண்டான பொறுப்பு அல்லாஹுக்குரியது. மற்ற 97.5%ஐ பாதுகாப்பதே அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இன்றைக்கி நம்முடைய சொத்துக்கள் எவ்வளவோ வீணாக போகுது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் இந்த வக்ஃபுக்கு வக்ஃபு சட்டம் என்று முழுக்க இஸ்லாமியர்கள் மீது திணிக்கப்பட்ட அநியாயமான, அராஜகமான, சர்வாதிகாரத்தை காட்டக்கூடிய எந்த ஒரு நடுநிலைவாதியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான சட்டம் தான் புதிய வக்ஃபு திருத்த சட்டம். அது சம்பந்தமாக உலமாக்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அதற்கு எதிராக போராட இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த இந்தியாவில் நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிலைமைகள் நமக்கு ஏன் வருது அப்படின்னா ஒன்று நல்லா யோசிக்கணும். நம்ம இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நாம் அல்லாஹ் சொன்ன கடமைகளை சரியாக செய்யாத பொழுதுதான் இது போன்ற அநியாயக்கார அரசர்களை, அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் நம்ம மீது சுமத்தாட்டி விடுகிறான். இன்றைக்கி சமுதாயத்தில் ஜக்காத்து சம்பந்தமான விழிப்புணர்வு சரி, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய செல்வந்தர்கள் எப்படி அதை நிறைவேற்றுறாங்க? பொதுவாக ஜக்காத்தினுடைய ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த வருடம் ஒரு மனிதர் ஜக்காத்து வாங்குகிறார் என்றால் அவர் அடுத்த ஆண்டு ஜக்காத்து தருபவராக பொருளாதாரத்திலே உயர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க யமனுக்கு போனாங்க, அதிகாரியாக போனாங்க. ஒரு 5-6 வருஷம் கழித்து யமனிலிருந்து ஜக்காத்து பொருள்கள் மதீனாவுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அப்போ உமர்லான் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கண்டித்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஜக்காத்து என்பது எங்கே வசூலிக்கப்படுகிறதோ அதை சுற்றி முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜக்காத்து தரணும், நீங்கள் யமனை விட்டுட்டு மதீனாவுக்கு தந்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தை, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் என்ன செய்வது, இந்த யமன் தேசத்தில் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை. அப்போ அங்கே எல்லாருமே ஜக்காத் தரவங்களே ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? முறையாக ஜக்காத்தை நிறைவேற்றப்பட்டால் சமுதாயத்திலே வறுமை என்பதும் வறியவர்கள், ஏழைகள் என்பவரே இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம் சமுதாயத்தில் ஜக்காத் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முதல்ல முறையாக நம்முடைய சொத்துக்களுக்கு கணக்கிட்டு நாம் ஜக்காத்தை எடுக்கணும். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜக்காத் என்பதும் தொழுகை மாதிரி ஒரு குறிப்பிட்ட கடமை தான். எப்படி நம்ம வந்து ஃபஜரில் 2 ரக்காத் தான் தொழணும், இல்லை என்னால் முடியும் நான் 4 ரக்காத் தொழுறேன்னு தொழ முடியுமா? முடியாது. லுஹரில் 4 தொழுது ஆக வேண்டும், இல்லை நான் 2 மட்டும் தொழுதுகிறேன் அப்படின்னு குறைக்க முடியுமா? முடியாது. அதனால் மார்க்கம் எதற்கு எல்லாம் ஜக்காத்து தருகிறதோ,
ஜக்காத் உண்டுன்னு இருக்கிறதோ, உதாரணமாக ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், ஆபரணங்களில் தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் ஜக்காத். இப்போ ஒரு ஆள் வந்து வைரம் வச்சுருக்கார் சொந்த யூஸுக்கு. இப்போது வியாபார பொருள்னு வந்துட்டால் எதுவாக இருந்தாலும் அது ஜக்காத்துடைய கணக்கில் வந்துடும் வியாபார பொருளாக இருந்தால். ஒரு ஆள் வந்து செல்ஃப் யூஸ்க்காக சுய தேவைக்காக வேண்டி வைரங்களை வாங்கி வச்சுருக்கிறார், மரகதங்களை வாங்கி வச்சுருக்கிறாருன்னா அதில் ஜக்காத் இல்லை. அப்போது ஷரியத்து எதில் ஜக்காத்துன்னு சொல்லுதோ அதில் மட்டும்தான் ஜக்காத் இல்லை. அப்போது நாம் என்ன யோசிக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு 10.3 சவரன் தங்கம் அல்லது 612 கிராம் வெள்ளி இருந்து, அதாவது தன்னுடைய சுய தேவைகள் போக இதை வந்து ஜக்காத்தை பற்றி நம்முடைய சமுதாயம் உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் ஜக்காத்து தருவதற்கு தகுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜக்காத்து தரவில்லை என்றால் மறுமையில் பெரிய தண்டனைகள் உண்டு. 3 வகையான தண்டனை இருக்குது. கால்நடை, ஏன்னா கால்நடையிலையும் ஜக்காத்து இருக்குது. ஆடு, மாடு, ஒட்டகை, இந்த மாதிரியான பிராணிகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா ஜக்காத்து இருக்குது. இப்போ ஒரு ஆள் அதில் ஜக்காத்து தரலன்னா மறுமையில் என்ன செய்யும், அந்த கால்நடைகள் எல்லாம் அவனை மிதித்து விட்டு செல்லும். அதே நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட தங்கம் வெள்ளி இருக்குது, அதுக்கு அவர் ஜக்காத் தரலன்னா நாளைக்கு மறுமையில் அந்த தங்கம் வெள்ளியை சூடு போடப்பட்டு இவருக்கு அதை காய்ச்சப்படும். அதே நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட காசு பணம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கார், ஜக்காத்தே தரலை அப்படின்னா அந்த செல்வங்கள் பெரிய பாம்பாக மாற்றப்பட்டு நாளை மறுமையில் இவனுடைய கழுத்தை கொண்டு சுத்தப்பட்டு விடும். அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய வேதனைன்னு. அப்போது நாம் அதை இந்த உம்மத்தில் நம்ம அதை முறையாக முதல்ல நம்முடைய உள்ளங்களிலே மனம் உவர்ந்து ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வரணும். இன்றைக்கி நம்ம ஜக்காத்தை நிறைவேற்றப்படாததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தொழுகை மாறி, நோன்பு மாறி, ஏன் இப்போ இந்த ஹஜ்ஜு உம்ராக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் கூட ஜக்காத்து நிறைவேற்றுவதில் நம்மிடத்திலே சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆனால் மற்ற இப்போ இஸ்லாமிய பேர்லேயே மற்ற சில கொள்கைகள்லாம் இருக்கிறாங்க. உதாரணமாக இந்த ஷியாக்கள்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு விஷயத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன பாருங்கள், அவங்களும் ஜக்காத் தருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய எல்லா செல்வந்தர்கள் ஜக்காத்தை எல்லாம் ஒன்றா வாங்கி அவங்க சமூகத்தில் யார் ஏழையாக இருக்கிறாங்க, யார் கடனாளியாக இருக்கிறாங்க, யார் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை தந்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அடுத்த ஆண்டு அவர் ஜக்காத்து தரும் அளவுக்கு அவரை உயர்த்துறாங்க. அப்போ நாம் ஜக்காத்து தருவது என்பது அப்படித்தான் தர வேண்டும். நம்முடைய முதல்ல இந்த ஜக்காத்தில் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு 8 வகையினர்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து தௌபாவினுடைய 60வது வசனத்தில் யார் யாருக்கெல்லாம் தர வேண்டும், ஃபுகராக்கள், மசாக்கீன்கள், இப்படி நிறைய தராங்க. அதில் ஜக்காத்து தருவதற்கு மிக தகுதியானவங்க யார்? கடனாளிகள் இருக்கிறாங்க பாருங்கள். கடனால் பொருளாதாரத்திலேருந்து ஏழ்மைக்கு போயிடுறாங்க பாருங்கள். யாராச்சும் நம்மளை தூக்கி விட மாட்டாங்களான்ற மாதிரி இருக்காங்க பாருங்கள். அவர்களுக்கு தருவது தான் ஏற்றம். அப்படி நம்ம சமுதாயத்தில் நம்ம முறையாக ஜக்காத்தை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் வறுமை என்பது இருக்காது, ஏழைகள் என்பது இருக்க மாட்டார்கள். ஒரு இடத்துல முறையாக ஒரு சில ஆண்டுகள் தொடர்ந்து ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றி ரொம்ப வேணாம், 10 வருஷம் வரைக்கும் கூட போக தேவையில்லை. அதற்குள்ளாகவே நாம் முறையாக ஜக்காத்தை நிறைவேற்றினால் அந்த சமுதாயத்தில் வறுமை என்பது, ஏழ்மை என்பதே இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நம்ம இன்னொரு விஷயத்தை நாம் ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஜக்காத்து ரமலானில் தான் தரணும் அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம ரமலானில் ஒரு நன்மை செஞ்சால் 70 நன்மைங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஜக்காத்தை ரமலானில் தருகிறோம். ஆனால் ஜக்காத்து என்பது ரமலானில் தருவதற்குண்டான, ரமலான் ஜக்காத்துக்குண்டானதுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ரமலானில் நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி ஜக்காத்து ரமலானில் தான் தரணுங்கிறது கிடையாது. எப்போ நம்ம மீது, அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு தங்கமாக இருந்தால் 10.3 பவுன், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், அது அந்த அளவுக்கு உண்டான காசு நம்மிடத்திலே வந்து 1 வருட காலம் அது நம்மிடத்திலே இருந்தால், அந்த 1 வருட காலம் என்பது சந்திர ஆண்டு 355 நாள் நம்மகிட்ட இருந்தால்
அந்த 356வது நாள் நம்ம மீது ஜக்காத்து கடமையாகும். அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து முஹர்ரம் மாதம் அவர்கிட்ட ஒரு 11 பவுன் வந்துச்சு. அடுத்த முஹர்ரம் மாதம் வரைக்கும் அந்த 11 பவுன் மேல் மிச்சமாக அவர்கிட்ட இருக்குதுன்னா முஹர்ரத்திலேயே ஜக்காத்து கடமையாயிருச்சு. இப்போ ஜக்காத்து கடமையாகுவதற்கு முன்னால் நிறைவேற்றலாம். கடமையானதற்கு பின்னாலேயும் அதை எடுத்து வைத்து பின்னால் நிறைவேற்றலாம். ஆனால் பின்னால் நிறைவேற்றுவதற்கு முன்னால் நம்முடைய தவணை வந்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஜக்காத்து நிறைவேற்றாத குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். எனவே கண்ணியத்திற்குரியல் நம்ம தராவிடைய துவாலையும் நம்ம அதை தான் கேட்குறோம். தராவிடு துவாலையும் செய்கிறோம். வலி ஜக்காத்தி ஃபாயிலூன், எல்லாம் எங்களை ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றுபவர்களே எங்களை ஆக்கி அருள்வாயாக அப்படின்னு நம்ம துவா செஞ்சுட்டு அதற்குண்டான ஆசை நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் கேட்கின்ற துவாக்கள் எப்படி கபூலாகும்? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை செல்வம் என்பது. இந்த செல்வத்திற்கு உண்டான முறையான ஜக்காத்தும் தரணும். அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத் அல்லாத மற்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகள் வரக்கூடிய தராவியுடைய பயான்களில் பேசப்படும். இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் கேட்டதின்படி அமல் செய்யவும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லவும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.